வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவின் பொற்காலத்தை நினைவுபடுத்தும் திரைப்படங்களில் முக்கியமான இடத்தை பிடித்திருப்பது நடிகர் நாகேஷின் புகழ்பெற்ற திரைப்படமான சர்வர் சுந்தரம். இந்த திரைப்படம் ரசிகர்களை மகிழ்வித்ததோடு மட்டுமல்லாமல் அதன் படப்பிடிப்பு காலத்தில் நடைபெற்ற பல சுவாரஸ்யமான அனுபவங்களாலும் இன்று வரை பேசப்பட்டு வருகிறது. சர்வர் சுந்தரம் திரைப்படம் உருவான காலம் இன்று நாம் பார்க்கும் நவீன தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத ஒரு காலகட்டமாகும். அப்போது திரைப்படங்களை உருவாக்குவது என்பது மிகுந்த பொறுமை, திட்டமிடல் மற்றும் கலைநயம் தேவைப்படும் ஒரு பணியாக இருந்தது. ஒவ்வொரு காட்சியும் மிகுந்த கவனத்துடன் வடிவமைக்கப்பட்டு பார்வையாளர்களின் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டது. குறிப்பாக பாடல் காட்சிகள் மற்றும் உணர்ச்சி பூர்வமான காட்சிகள் மிகவும் நுணுக்கமாக கையாளப்பட்டன. இன்று போல அதிக தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத நிலையிலும் காட்சிகளின் மூலம் உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் அக்கால இயக்குனர்கள் தனித்திறன் கொண்டிருந்தனர். ஒரு பார்வை, ஒரு புன்னகை அல்லது ஒரு சிறிய முக பாவனை மூலமாகவே பல உணர்வுகளை பார்வையாளர்களிடம் கொண்டு சேர்க்கும் திறன் அவர்களிடம் இருந்தது. படப்பிடிப்பு தளத்தில் நிலவிய ஒழுக்கமும் மரியாதையும் அந்த காலத்தின் முக்கிய அடையாளங்களாக இருந்தன. நடிகர்கள், இயக்குனர்கள், ஒளிப்பதிப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தைப் போல இணைந்து பணியாற்றியதாக கூறப்படுகிறது. ஒவ்வொருவரின் பங்களிப்பும் மதிக்கப்பட்டதால் படப்பிடிப்பு சூழல் மிகவும் நட்புறவாகவும் அமைதியாகவும் இருந்தது. இந்த திரைப்படத்துடன் தொடர்புடைய அனுபவங்களில் அதிகம் பேசப்படுவது இயக்குனர்கள் கிருஷ்ணன், பஞ்சு பற்றித்தான். தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான இயக்குனர் ஜோடிகளில் ஒருவராக விளங்கிய அவர்கள் நடிகர்களின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கவனமாக கேட்டு அதனை காட்சிகளின் நலனுக்காக பயன்படுத்தும் பண்பை கொண்டிருந்தனர். ஒரு காட்சி இன்னும் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் நடிகர்கள் கூறிய சிறிய யோசனைகளையும் அவர்கள் மதித்து ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் படக்குழுவினரிடையே பரஸ்பர நம்பிக்கை அதிகரித்தது. அனைவரும் இணைந்து ஒரு நல்ல திரைப்படத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட்டனர். மேலும் படப்பிடிப்பு தளத்தில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதில் கிருஷ்ணன், பஞ்சு மிகவும் கவனமாக இருந்ததாக பலரும் நினைவு கூர்கிறார்கள். அந்த காலத்தில் தொழில்நுட்ப வசதிகள் குறைவாக இருந்தாலும் கலைநயம் மற்றும் படைப்பாற்றல் மிகுந்த அளவில் இருந்தது. ஒவ்வொரு காட்சியையும் சிறப்பாக உருவாக்குவதற்காக நடிகர்களும் தொழில்நுட்ப குழுவினரும் பல மணி நேரங்கள் அர்ப்பணிப்புடன் உழைத்தனர். அதனால் தான் அக்கால திரைப்படங்கள் இன்று வரை ரசிகர்களின் மனதில் நிலைத்து நிற்கின்றன. இன்று சினிமா உலகம் தொழில்நுட்ப ரீதியாக பல மடங்கு முன்னேறியுள்ளது. இருப்பினும் பழைய கால சினிமாவில் இருந்த ஒழுக்கம், பொறுமை, அர்ப்பணிப்பு மற்றும் குழு ஒத்துழைப்பு போன்ற பண்புகள் இன்னும் பலரால் பாராட்டப்படுகின்றன. சர்வர் சுந்தரம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு அனுபவங்கள் ஒரு திரைப்படம் எவ்வாறு அன்புடனும் அர்ப்பணிப்புடனும் உருவாக்கப்பட்டது என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன. அது வெறும் ஒரு திரைப்படத்தின் பின்னணி கதை மட்டுமல்ல, தமிழ் சினிமாவின் பொற்காலத்தை பிரதிபலிக்கும் ஒரு வரலாற்று பதிவு என்றும் சொல்லலாம். இந்த அனுபவங்கள் அனைத்தும் கலைக்கு முக்கியம் அளித்த ஒரு தலைமுறையின் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அதனால் தான் சர்வர் சுந்தரம் போன்ற திரைப்படங்கள் காலத்தை கடந்து இன்றும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றன. நன்றி.